The Great KFC Festival 9-piece chicken flat 299 9 oda swag verum 299 oda tag la MCR Pure Cotton Club formals and casual shirts. No compromise. Unga side liya, enga side liya. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நான் பிரச்சாரம் பண்ணாட்டியும் பரவாயில்ல, விஜயனா பிரச்சாரம் பண்ணக்கூடாது, மக்கள்கிட்ட போய் சேர்க்கக்கூடாது. இது வந்து பூனை கண்ணை முன்னா உலக இருன்ற மாதிரி இருக்கு. நீங்கள் அந்த எஸ்ஓபி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன். அதுதான் சொல்ல வரேன். நீங்கள் மற்றவனெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் எதிர்கட்சி தாவேகா மற்ற திமுக இதை செயல்முறைப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? இவங்களுக்கு தான் 18 வருஷம் தேவைப்பட்டுச்சு தங்கள் ஆட்சிக்கு வரத்துக்கும் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து கான்ஃபிடன்ஸ் கொண்டு வர. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேற மாதிரி ஆயிடுச்சு. 18 நிமிஷம் போதும். புதுச்சேரியில் வந்து ரோட் ஷோக்கு 5ஆம் தேதி அனுமதி கேட்டாங்க, அது தரல. அது திரும்ப திரும்ப ஒரு பின்னடைவை நோக்கி போகுதான். விஜயனா வந்தால் திருப்பி கூட்டம் வரும். ஆமாம், தாவேக்கா தானே கேட்குறாங்க. அது தாவேக்கா கூட காங்கிரஸ் மத்தியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, எதிர்கட்சியாக இருக்கிறாங்க. நிறைய இடத்துல காங்கிரஸ் தோல்வி விடுறாங்க. தாவேக்கா போய் காங்கிரஸ்கிட்ட பேசலாம், காங்கிரஸ் தானே தாவேக்கா பார்க்க பேச வந்துருக்கு. நமக்கு 29க்கு அது ஒரு பெரிய பலமாக இருக்கும். கேரளாவில் தாவேக்கான்ற கட்சியே ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆந்திராவில் இருக்கும், கர்நாடகாவில் இருக்கும், சவுத் இந்தியா ஃபுல்லாகவே வரும்போது அவர் ஒரு சவுத் இந்தியன் ஐக்கானாக மாறுறாரு இல்லையா? உலகம் ஃபுல்லாக வந்துடுச்சு. நைஜீரியாவில் ஒருத்தர் ஒரு தமிழன் இது ஓட்டிகிட்டு இருக்கா போட்டு, அதில் தாவேக்கா கொடி பறக்குது. இப்போ வீடில் ஆரம்பித்து 2 வீலர் அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசினது அடிப்படையில் அந்தளவுக்கு மக்கள் மத்தியில் பேசப்பட்டுச்சா? விஜய் வந்து எல்லாருக்கும் ஒரு வீடு கொடுக்க போகிறாரு. விஜய் நான் எல்லாருக்கும் ஒரு பைக்கு கொடுப்பேன். அவர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் இருக்கும் என் தமிழ் மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொந்த வீடு இருக்கணுன்றது என்னோட ஆசைன்ற. அந்த வீட்டில் காரு லட்சியம், அட்லீஸ்ட் பைக் நிச்சயம்ன்றார். அப்போ என்ன சொல்ல வராது, உங்களோட வளர்ச்சியை மேம்படுத்துவேன்றார். வடிவேல் அவர்கள் பேசியிருந்தார், திமுக தான் ஜெயிக்க போது, 200 நிச்சயம், அதுக்கு மேலே லட்சியம் அப்படின்னு. வடிவேல் காமெடி இருக்காடா படத்தில், அதை தான் அதிமுக எடுத்துருக்கு. வடிவேல் பேசுவார், இன்னொரு நாள் சிங்கமுத்து பேசுவார். இப்படியே பேசிட்டு அரசியலை காமெடி ஆக்கிட்டு தான் போயிட்டு இருப்பாங்க. இப்போ ஜனநாயகனுடைய இம்பாக்ட் எப்படி இருக்குன்றது பார்க்குறீங்க? அந்த படம் ஹிட்டுனாலும் சம்மந்தம் இல்லை, ஃப்ளாப்பே ஆக வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் சம்மந்தம் இல்லை. இது வேற அது வேற. விக்ரம்னு ஒரு படம் வந்துச்சு, கமலஹாசன் நடிச்சு. அவரோட கெரியர்லேயே பெஸ்ட்டு, இன்ஃபேக்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியிலே பெஸ்ட்டு. அது எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிச்சு. நடிச்சு முடிச்சு அடுத்த 3 மாசத்துல கார்பரேஷன் எலெக்ஷன் வருது, ஒரு இடம் கூட ஜெயிக்கும். உதவி ப்ரோ படம் நடிக்கிறார், அவரோட எல்லா படமும் ஃப்ளாப்பு. மாமன்னன்லாம் ஓடிச்சு வரேன் சார். அது இப்போ போட்ட பட்ஜெட் என்ன, கலெக்ஷன் என்ன, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. நான் ஜென்ரலாக சொல்கிறேன், அவர் நடித்த படங்கள் எல்லாம் போச்சு. ஆனால் எம்எல்ஏவை ஜெயிச்சார். பிரதர், நீங்கள் சொன்ன பாயிண்டில் வச்சுட்டா கூட 2026 எலெக்ஷனும் நாங்கள் தான், கலெக்ஷனும் நாங்கள் தான். இன்று நம்மோடு விஜய் ஆதரவாளர், தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு காமேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுகிறதா இருக்கும், பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் பிரதர். சார், இப்போது இது ஆக்சுவலாக ஒரு பேட்டியாக இல்லாமல் ரொம்ப கேஷுவலாகவே எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் அவர்களுடைய அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அப்படின்றது ஆரம்பித்ததுக்கப்புறம் டில் கரூர் நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. எல்லா நாளுமே விஜய் அவர்கள் பற்றின பேச்சு இருந்தது, அது யாருமே மறுக்க முடியாது. ஆனால் ஆஃப்டர் கரூர் அப்படிங்கும்போது அது அப்படியே வந்து ஒன்றுமே இல்லாமல் மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஸ் தெரியுது இல்லையா? அப்படி தான் இருக்கா களம்? அப்படி இல்லையே களம், இல்லையே. அப்படி இருந்துச்சுன்னா செங்கோட்டையன் சார் வந்து எப்படி சேர்றாரு? ஓகே, மற்ற கட்சி ஆட்கள் வந்து சேர்றாங்க. நீ காங்கிரஸ் வந்து பேச வந்திருக்காங்க, விஜயநாடு ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னா வந்திருக்க மாட்டாங்கல்ல. இது வந்து ஒரு தற்காலிகமாக ஸ்டாப். அது செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஓபி வரணுன்றதுக்காக வெயிட்டிங். எஸ்ஓபி போட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது தனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, அடுத்தவனுக்கு 2 கண்ணு போகணுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த ஆளுங்கட்சி இதை செஞ்சுருக்கு. நீங்கள் அந்த எஸ்ஓபி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நியாயமாக சொல்லுங்களேன், அது ஏதாவது செய்யக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல இருக்கா? இல்லை, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன். அதுதான் சொல்ல வரேன் சார். எங்களை மாதிரி சாதாரண கட்சிகள், சின்ன கட்சிகள்லாம் யோசிக்க கூட முடியாது. பெரிய கட்சிகள் அதான் சொல்கிறேன்ல, இது ஆளுங்கட்சியாலே செய்ய முடியாது. நீங்கள் மற்றவனெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் எதிர்கட்சி தாவேகா மற்ற திமுக இதை செயல்முறைப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? 100% வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அதை தான் சொல்ல வரேன். ஒரு கண்ணு தனக்கு போனாலும் அடுத்தவனு 2 கண்ணு போகணும். நான் பிரச்சாரம் பண்ணாட்டியும் பரவாயில்ல, விஜயனா பிரச்சாரம் பண்ணக்கூடாது, மக்கள்கிட்ட போய் சேர்க்கக்கூடாது. இது வந்து என்ன சொல்லணுன்னா, பூனை கண்ணை முன்னா உலக இருன்ற மாதிரி இருக்குது. இவங்களுக்கு தான் 18 வருஷம் தேவைப்பட்டுச்சு தங்கள் ஆட்சிக்கு வரத்துக்கும் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து கான்ஃபிடன்ஸ் கொண்டு வர. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வேறு மாதிரி ஆயிடுச்சு. 18 நிமிஷம் போதும். அவங்க விஜய் நாளைக்கு எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 18 நிமிஷத்தில் தமிழகம் இல்லை, உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்துறாரு அவரோட சின்னத்தை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நவீன ஒரு யுகத்துக்குள்ளே நம்ம இருக்கோம். இன்னும் ஆதி காலத்தில் தெருவாக போயிட்டு சொல்லி அந்த சின்னம் தெரியறதுக்கு 5 வருஷம் ஆச்சான். உதயசூரியன்ற சின்னம் தெரியறதுக்கு 5 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க, கிராமம் வரைக்கும் போய் சேர்றதுக்கு. சொல்ல வரேன். அப்போது அந்த பாயிண்ட்லாம் இங்கே கிடையாதுல்ல. அப்போது இதெல்லாம் நீங்கள் போட்டு இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இவரை பேச விடாமல் தடுத்துட்டிங்கன்னா
மக்களிடம் சென்றடைய முடியாமல் இப்போ நீங்கள் கேட்குறீங்க தெரியுமா, இது எதுவுமே நடக்க வாய்ப்பில்லை. ஸ்டில் நீங்கள் போய் உள்ளே பாருங்கள் வர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டுன்னு. மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்னென்னா, அந்த காலத்தில் வந்து அண்ணாவாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், நெடுஞ்செழியன் பேச்சாளர்கள் எல்லாருமே தெருவாக போய் பேசுவாங்க. தெருவானா நீங்கள் சொல்கிறாங்க இல்லையா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ சென்னையில் பேசுகிறாங்க, சென்னை வேணாம் ஒரு கிராமத்தில் வச்சுப்போம். இப்போ மதுரையில் பேசுகிறாங்க அப்படின்னா மதுரையில் தான் அவங்க பேசிட்டு போவாங்க. மதுரையிலேருந்து உள்ள மாட்டு தாவணியாக இருக்கட்டும், மேலூராக இருக்கட்டும், இல்லை உள்ளே போகிறதுக்கு இடத்துக்கெல்லாம் யார் கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மாவட்ட செயலாளர்கள் கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி இருக்கும். நேரு திருச்சியில் பேசிட்டு அண்ணா போயிட்டார், கலைஞர் போயிட்டாருன்னா நேரு கொண்டு போய் சேர்ப்பார். லால்குடி, வாலாடி அப்படியே கொண்டு போய் அவர் சேர்த்துட்டு இருப்பார். உள்ள முசிறி அங்கே இங்கேன்ட்டுன்னு மாவட்ட செயலாளர்கள். ஆனால் இன்று அன்றைக்கி என்னென்னா, நீங்கள் 1 மணிக்கு பேச வராரு அண்ணா அப்படின்னா அவன் ஊர்லேருந்து கிராமத்துலேருந்து பஸ்ஸு கூட இருக்காது, சைக்கிளில் வரணும், மாட்டு வண்டியில் ஏதோ ஒன்று பண்ணி வருவான். கட்சி பிடிச்சதா கசக்கு சேர் ஏதாவது வந்து சேருவான். எத்தனை பேர் வர முடியாமல் போகும். ஆனால் இன்று வீட்டுக்குள்ளே நாங்கள் போய் சேர்க்குறோம், நம்ம போய் சேர்க்குறோம். இப்போ அண்ணாவும் கலைஞரும் எம்ஜிஆரும் நெடுஞ்செழியனும் அன்றைக்கி இருந்த பேச்சாளர்கள் மைக்கோவும் என்ன பண்ணாலும் அதை தான் நானும் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நவீன யுகத்தில் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே தெருவாக போய் மக்களை பார்த்து செஞ்சாங்க. நாங்கள் இந்த மாதிரி நவீன டெக்னாலஜியாக அவங்க கூட உட்காந்து பேசுகிறேன். அஃப்கோர்ஸ் நீங்களும் அதுக்கு உதவுறீங்க. நீங்கள் என்ன கூப்பிட்டு பேட்டி எடுக்கலாம், என்னால் போய் சேர முடியாது, அதற்கு மிக்க நன்றி. அதையும் சேர்த்து சொல்கிறோம் கலாட்டா வாய்ஸ்க்கு இந்த மூலமாக. அப்போ என்னென்னா, அது கொண்டு போய் சேரும்போது இங்கே நான் உட்காந்து பேசுகிறேன். ஆனால் திருநெல்வேலியில் இருக்கிற, கன்னியாகுமரியில் இருக்கிற, கடக்கோடி மார்த்தாண்டத்தில் இருக்கிற ஒருத்தர் என்னை பார்க்குறாரு வீடியோவில். அப்போ நான் கொண்டு போய் சேர்த்துட்டேன். பார்த்துட்டு கரெக்டா காமேஷனை கரெக்டாக சொல்கிறாரா, 18 நிமிஷத்தில் நம்ம போய் சேர்த்துலாம்டா, இந்த மாதிரி இல்லைடான்ற அந்த இது இருக்குல்ல, இதை தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் நீங்கள் இன்னும் அந்த காலத்திலே உட்காந்துக்கிறீங்க, நான் அப்படி பண்ணால் முடியணும், அப்படி பண்ணணும். இல்லை, இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எஸ்ஓபி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க, அதுக்கு டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது எல்லாமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எங்களை முடக்கிறதுக்கு பார்க்குறாங்க. டைம் எடுத்துக்கிட்டது கூட பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் ஒரு வந்திருக்கு பாருங்க, அதுதான் சிரிப்பாகவே இருக்குது. இல்லை, அது இது எல்லாமே எங்களுக்கு அகைன்ஸ்டாக பண்ணுறாங்கன்றது தான் நீங்கள் இப்போ தாவேக்காக எனக்கு அகைன்ஸ்டாக கூட இல்லை, அவங்களுக்கு அகைன்ஸ்டாகவே பண்ணிக்கிறாங்க. நான் தான் ஆளுங்கட்சியாலே செய்ய முடியாதுன்ட்டல, இது யாராலையும் நடத்த முடியாத ஒரு கூட்டமாக மாற்றக்கூடிய தன்மை தான் அது காட்டுது. விஜய் அவர்களுடைய அந்த மக்கள் சந்திப்பு அந்த சமயத்தில் இருந்த ஒரு எழுச்சி அப்படின்றது இருக்கு இல்லையா, மக்கள் நேராக கூட்டமாக வந்தது அப்படின்ற அந்த ஒரு ஃபேஸ்ன்றது இல்லை அப்படின்ற போது, அப்போது மற்ற கட்சிகள் அந்த இடத்துல தற்காலிகமாக நிற்கிது. இது ஆச்சு, ஜனவரி முடிஞ்சிடுச்சு அப்படின்னா இட் வில் ஸ்டார்ட் அகைன். கோட் ஆஃப் கான்டாக்டில் வந்துடும் பிப்ரவரி மாதத்துலேருந்து. அப்போ ஆப்வியஸ்லி நடக்க போகுது. ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்கும் இல்லையா அது? இல்லை, அதான் ப்ரோ, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளே இல்லை, அது நீங்கள் சேர்க்கறது எல்லாமே எனக்கு அது புரியுது. இருந்தாலும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட 150 தொகுதிகளை கவர் பண்ணியிருக்கார். அப்போது எல்லாருமே வந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, அது பூர்த்தி செய்யாமலே போயிட்டா? இல்லை, இப்போது நீங்கள் சிம்பிளாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்களேன். அவர் நம்ம யாரையும் கம்பாரிசனுக்குள்ளே வரல, நீங்கள் கேட்டதுக்காக நம்ம சொல்கிறோம். 150 தொகுதியை பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இன்றும் இவர் பார்க்கல அப்படின்னு சொல்கிறீங்க. இருந்தும் இந்த கண்டென்ட் சாராம்சத்தில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா எடப்பாடி ஐயாவோட விஜய்னா இன்றைக்கி ஸ்ட்ராங்காக நிற்கிறார். ஓகேவா? இது இன்னும் ப்ரூவன் ஓட்டு, இது இன்னும் ப்ரூவ் ஆகாத ஓட்டு, வெயிட்டிங் ஃபார் எலெக்ஷன். இன்றைக்கி நீங்கள் எந்த ஊடகங்கள் எடுத்தாலும் சரி, எந்த டிபேட்டில் பார்த்தாலும் சரி, எந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாலும் சரி, இன்றைக்கி போட்டி எப்படி இருக்குன்னா திமுகவா தாவேக்காவா? விஜயனா வச்சு அந்த நரேஷன், செட்டிங் ஆஃப் நரேஷன் 2 பேருக்குள்ளே தான் போட்டி. ஒன்று திமுக, இன்னும் தாவேக்கா. அது அந்த பாயிண்டில் தான் இங்கே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ அதிமுகவோட பின்னடைவு இங்கே காட்டுது. அதற்கு காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம செங்கோட்டையன் ஐயா எடுத்துப்போமே, அவர் எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக கருணாநிதியா, கலைஞரா, எம்ஜிஆரான்னு வரும்போது எம்ஜிஆரை சூஸ் பண்ணுறாரு, எம்ஜிஆர் ஜெயிக்கிறாரு. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மாவா, ஜானகி அம்மாவா வரும்போது அவர் வந்து ஜெயலலிதா அம்மா சூஸ் பண்ணாங்க, ஜெயலலிதா அம்மா ஜெயிக்கிறாங்க. இப்போ எடப்பாடியா விஜயண்ணாவான்னு சூஸ் வரும்போது விஜயண்ணா சூஸ் பண்ணுறாரு. அப்போ விஜயண்ணா ஜெயிப்பார், 3வது ஹேட்ரிக் அடிப்பாருன்னு நான் நம்புகிறேன். அது அந்த நோக்கம். அப்போ அவரோட கணிப்பு கரெக்டாக இருக்குன்னு வருது. இங்கே மக்களிடமே நீங்கள் போய் பேசும்போது 2வது இடத்துல கிட்டத்தட்ட வந்துட்டாங்க தாவேக்கா. விஜயண்ணா கொண்டு வந்துட்டார். இல்லை, இப்போ அந்த பாயிண்ட் என்னன்னா, ஆளுங்கட்சிக்கு எதிராக யார் பேசிகிட்டு இருக்கா? அப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த பாயிண்ட்டு இவ்வளோ நாள் இது எதுக்கு சொல்ல வரேன்னு நான் சொல்லிடுறேன். இப்போது ஒரு இஷ்யூ, இப்போ அதிமுகவில் ஒரு இஷ்யூ இருக்குது, செங்கோட்டையன் கொண்டு வந்து வச்சுருக்காரு, எடப்பாடி ஏற்றுக்கல, கட்சி விட்டு நீக்கிற ஒரு இஷ்யூ போகுது. முதல்ல ஒரு இஷ்யூ எடுத்து வந்திருப்பாருன்னு அடுத்த கொஸ்டின் எடுத்துகிட்டு வர்றாரு. அப்போது இப்போ செங்கோட்டையன் என்னன்னால திமுக போக முடியுமா? முடியாது. இப்போ திமுகவில் ஒரு பிரச்சனை, ஆர் ராசாவோ, துரைமுருகனோ, நேருவோ அவங்க அதிமுகவுக்கு வர முடியுமா? வர முடியாது. அப்போது
ரெண்டு பேருமே வேற வழி இல்லாமல் அதிருப்தி இருந்தாலும் ஒரு காம்ப்ரமைஸில் உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு கூட்டமாக ஒரு தலைவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்று மூன்றாவதாக ஒரு பெரும் கட்சி, எனக்கு அதிமுகட்டா வேற போக இடம் இல்லடா, எனக்கு திமுக விட்டா போக முடியாதுடா அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தை உடைத்து எறிந்துட்டு தாவேக்கால சேரக்கூடிய அந்த ஆப்ஷன் வருது. ஏன் வருது அது? ஏன்னா கிட்டத்தட்ட அது சமநிலையில் இருக்குது. திமுக அதிமுக தாவேக்கா மூணும் சமநிலையில் இன்று அரசியலில் இருக்குது. தமிழக அரசியல் இன்னைக்கு வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி ஆரம்பித்த கட்சி யார்கிட்டையுமே போலி, அப்போ அதிருப்தி இல்லையான்னு இருந்திருக்கு. ஆனால் இந்த இரண்டு கட்சியில் இருக்கும் தலைவர்கள் தாவேக்கா நோக்கி வராங்க அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இவர்கள் சேர்ந்துட்டாங்க, இவங்ககிட்ட ஒரு பாயிண்ட் இருக்குது, உங்ககிட்ட நீங்கள் போய் சேர முடியாத ஒரு இடைஞ்சல், அந்த இடைஞ்சலை ஏற்றுக்கலை, சேர்ந்துட்டதுனால தான் இவங்க வந்து சேர்றாங்கன்ற அந்த பாயிண்ட்டில் தான் நம்ம பார்க்கும்போது, அப்போ ஏன் அங்கே போக முடியல? அப்போ வேறு வழி இல்லாமல் செங்கோட்டையன் உட்காந்துருக்காமல் தன்னோட சுயமரியாதையும் தான் எதிர்த்து வைத்த, நான் இதுதான் நினச்சி வந்தேன் அப்படின்னு அவருக்கான ஒரு தனி இது இருக்கும் இல்லையா, தனித்துவத்தை, அதை உறுதி செய்யக்கூடிய இன்னொரு சம லெவலில் இருக்கல, சமமாக அப்படின்றது தான் பார்க்குறீங்களா? ஏன்னா அதிமுகவை ஒன்றா சேர்க்கணும்னு அவர் விருப்பப்பட்டார், அது நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு, அவர் நீக்கப்பட்டார். நீங்கள் சொன்ன மாதிரி திமுகவுக்கும் போக முடியாது, வேற வழி இல்லை, ஆப்ஷன் இல்லை, இருக்கிற ஒரே ஆப்ஷன் விஜய் அப்படின்ற ஒரு கணக்கில் தான் அவர். அது ஆப்ஷன் நீங்கள் சொல்ல முடியாது, அவருக்கு கிடைச்ச ஒரு அது ராஜதந்திரம்னு சொல்கிறீங்களா? ராஜதந்திரம் அந்த அளவுக்குலாம் ஒரு கிடையாது. அவருக்கு என்ன எப்படி இதை சொல்லணும் அப்படின்னா, அது வந்து ஆப்ஷன் நான் சொல்ல மாட்டேன். சரி இதெல்லாம் அது அதெல்லாம் அது அப்படின்றதுல அவர் தன்னோட அரசியல் நிலைப்பாட்டில் இருக்கிறத மீண்டும் ஸ்திரமாக ஹீ கேன் மேக் இட் சிமெண்ட் சொல்லுவாங்கல்ல, சிமெண்டிங் த பொசிஷன் சொல்கிற மாதிரி அந்த பொசிஷனை எங்கேயுமே நிலைக்குலையாமல் தாக்கக்கூடிய தாங்கிக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக தான் தாவேக்கா வருது. ஏன் அப்படின்னா ரெண்டு ரீசன். திராவிடத்தையும் முன்னோக்கி தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் இருக்குது. ஸோ அப்போ அந்த திராவிடம் தான் இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தார், அதுவும் உள்ளே வருது. அவர்கள் 67 77 எம்ஜிஆரும் அண்ணாவும் நடித்த வரலாறு திருப்பி விஜய் நான் படைக்கின்ற போது அப்போ ஆப்வியஸாக இங்கே இருக்குது. இதெல்லாம் தாண்டி இந்த கட்சியில் ஒரு சுயமரியாதை, ஜனநாயகம், ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா, தனக்கு என்ன தோணுதோ அதை வந்து நேரடியாக சொல்லி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு கட்டமைப்பு இங்கே இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணும்போது அந்த கான்ஃபிடென்ஸ் சொல்கிறோம்ல, நான் இங்கே என்ன பயணிச்சேனோ, எம்ஜிஆரோட இருக்கும்போது அம்மாவோட இருக்கும்போது நான் பயணிச்சேனோ அதை இங்கே என்னால் செய்ய முடியும் அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற அந்த நம்பகத்தன்மையை இந்த கட்சி கொடுக்குது, தாவேக்கா கொடுக்குது தான் நான் பார்க்குறேன். இல்லை, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் வந்து தாவேக்காவினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான், செங்கோட்டையன் மாதிரியான ஒரு மூத்த அரசியல்வாதி வர்றது ஒரு பெரிய பலம் சேர்க்கும், அவருக்கான ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுறோம், எல்லாமே ஓகே. பட் லாஜிக்கலி நீங்கள் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் அவர் தேர்ந்தெடுத்தார், எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் அப்படின்ற நிலையா இன்னைக்கு விஜய் அவர்கள் அவர் தேர்ந்தெடுக்கிறாரு, விஜய் தான் ஜெயிக்க போறாருன்றது இல்லையே. எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணும், இதுதானே விஜய் அவர்களை முதல்வராக்கணுன்ற எண்ணத்தை விட அதிகப்படியாக இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. அன்னைக்கு மட்டும் வந்து என்ன கலைஞரை வீழ்த்தணும் தானே என்ன வந்திருக்கும், ஜானகியம்மா வீழ்த்தணும் தானே என்ன இருக்கும். எங்க வெற்றி ஒருத்தருக்கு தான் கிடைக்கும், ரெண்டு பேர் வெற்றி கொடுக்க முடியாதுல்ல. வின்னர் ரன்னர், ஸோ ஹூ இஸ் கோயிங் டு பி த வின்னர்? ஃபைன், இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ஸ்ட்ராட்டஜி. எடப்பாடியை வீழ்த்தணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி அவர் எங்கே போனார், திமுக போகலையே, தாவேக்கா பக்கம் தானே வந்திருக்காரு. அப்போது தாவேக்காவுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குன்றதை கால்குலேட் பண்ணுறாருல. இப்போ அன்று எம்ஜிஆர் கலைஞர் ரெண்டு பேரும் சமமாக தான் திமுகவில் இருந்திருக்காங்க, இவர் திமுகவில் தான் இருந்தார். இப்போ துரைமுருகன் திமுக பக்கம் போயிட்டார், எம்ஜிஆர் தான் படிக்க வச்சதே துரைமுருகனை, இருந்தாலும் நான் திமுக கூட தான் நிற்பேன் நிற்கிறார். இவர் அதிமுகவை எடுக்கிறார், ஏன்னா கணிக்கிறார். அன்னைக்கு யார் தோக்கடிக்கப்படணும், கலைஞர் தோக்கடிக்கப்பட்டு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரணும், முதலமைச்சர் ஆகணும், அதுதான் அந்த பாயிண்ட்டு. அந்த பாயிண்டில் பார்க்கும்போது எஸ் ஹீ திங்ஸ் கணிக்கிறார். அப்போ கலைஞரை தோக்கடிப்பார் எம்ஜிஆர், எம்ஜிஆர் தான் முதலமைச்சர், நம்ம போய் சேர்றாங்க. வெற்றியோட தானே எல்லாரும் சேருவாங்க, தோக்கிற யார் கூட சேருவாங்களா? அப்படி வாய்ப்பு கிடையாது இல்லை. அந்த பாயிண்டில் நீங்கள் பாருங்களேன். அப்போ இன்றைக்கி என்ன பார்க்குறாரு, எடப்பாடி தோக்க போகிறாரு, விஜய்னா ஜெயிக்க போகிறாரு. இப்போ விஜய்னா உள்ளே வந்தாச்சுன்னா அப்போ யார், திமுக அதிமுக தாவேக்காவுக்கு தான் போட்டி. அப்போ திமுக தாவேக்காவில் தாவேக்கா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு தாவேக்கா பக்கம் நிற்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மைத்ரேயன் போயிட்டு திமுகவில் சேர்ந்தார், எவ்வளோ அமைச்சர்கள் போய் சேர்ந்துருக்காங்கல்ல, எக்ஸ் அமைச்சர்கள் திமுகவில். ஏன் அவங்க போகிறாங்க, அவங்களோட கணிப்பு அது, இவரோட கணிப்பு இது, இப்படி தான் பார்க்கணும். நம்ம ஆரம்பித்தப்போ மக்கள் சந்திப்பு அப்படின்னு பேசும்போது புதுச்சேரியில் வந்து ரோட் ஷோக்கு 5ஆம் தேதி அனுமதி கேட்டாங்க, அது தரல. 9ஆம் தேதி இப்போ இடத்தையும் வந்து ஆய்வு செய்கிறோம், மழைக்காலமாக இருக்குது, இந்த சமயத்தில் எப்படின்றத நாங்கள் ஆய்வு செஞ்சு சொல்லுவோன்னு. அது திரும்ப ஒரு பின்னடைவை நோக்கி போகுதா அந்த மக்கள் சந்திப்புன்றது? பின்னடைவுன்னு நான் எக்ஸாக்டாக எடுத்துக்க மாட்டேன்.
இது வந்து ஒரு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு, ஏன்னா வந்து ஏன் வந்து பாண்டிச்சேரியில் கொடுக்கலன்னா ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ வச்சுக்கோங்களேன், இப்போ கரூரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அது சிபிஐ கேஸ் நடந்துகிட்ருக்கு, போயிட்டுருக்கு. விஜயனா வந்தால் திருப்பி கூட்டம் வரும். அது இன்னும் கன்ஜஸ்டடான ஏரியா பாண்டிச்சேரி, ரொம்ப குறுக சந்துகள் அந்த இதில் இருக்கும். ஆனால் அங்கே தான் நடத்தி ஆகணும். ஆமாம், அரசியல் தாவேக்கா தானே கேட்குறாங்க. அது எல்லாருக்குமே அங்கே தான் நடத்தணும். தாவேக்கா மட்டும் இல்லை, திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் யாராலும் அங்கே தான் நடத்தி ஆகணும். இவங்களுக்கு வர கூட்டத்தோட இவங்களுக்கு வர கூட்டம் 10 மடங்கு ஜாஸ்தி. அவங்க 1000 பேர் தான் ஒரு 10,000 பேர் வராங்க. அப்போ ஆப்வியஸ்லி அது பத்தாது. 1000 பேருக்கு தாங்கக்கூடிய இடத்துக்கு தான் அது கெப்பாசிட்டி இருக்குது. இவருக்கு வரும்போது பிரச்சனைன்ற போது யாராவது ஒருத்தர் ஒரு கேஸ் போட்டு ஸ்டே வாங்குற மாதிரி வந்துச்சுன்னா அது இன்னும் காம்ப்ளிகேட் ஆகி கொடுக்கும். எதுக்கு அத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுப்பானேன்னு சொல்லிட்டு தாவேக்காவே தான் அது முடிவெடுக்குது. சரி நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ ஒரு இடத்த பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பண்ணலான்ற அந்த முடிவில் வந்தால் தான் நான் பார்க்குறேன். அப்போ அந்த பாயிண்டில் நம்ம எடுக்கணும். ஏன்னா சென்னையோட ரொம்ப குறிகள். சென்னையோட ஒரு வேளச்சேரி தான் பாண்டிச்சேரி, அவ்வளோதான் அங்கே. ஸோ அப்போ அந்த பாயிண்டில் மற்ற அரசியல் இங்கே தான் இந்த டிஃப்ரென்ஸை பார்க்கணும். மற்ற அரசியல் தலைவருக்கு வர கூட்டத்துக்கும் இங்கே இருக்கிறதுக்கு விஜயனாக்கு வர கூட்டத்தையும் பார்க்கும்போது 10 மடங்கு ஜாஸ்தி ஆகும்போது அதை சமாளிக்கக்கூடிய இடத்துல ஆகும்போது அப்போ டிஜிபி ஆப்வியஸ்லி சேஸ் இ டசன்ட் வாண்ட், பாண்டிச்சேரி டிஜிபி வேண்டான்னு கேன்சல் பண்ணுறாரு, தேவையில்லை அப்படின்ட்டு. நாளைக்கு ஒரு வேளை கொடுத்துட்டு அப்புறம் அது வேறு மாதிரி ஒரு இதை க்ரியேட் பண்ணாமல் போச்சு வச்சுன்னா அது எல்லாருக்கும் தர்ம சங்கடம் உண்டு பண்ணும் இல்லையா? அதனால் வேணான்ற முடிவுக்கு வந்து. ஏன்னா அந்த செய்திகள் பார்க்கும்போது தொடர்ச்சியாக ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க ரோட் ஷோக்கு. சரி அது கிடைக்காதுன்னதுக்கப்புறம் இப்போ அந்த ஒரு கூட்டம் இது வரைக்கும் பாண்டிச்சேரியில் வந்து ரோட் ஷோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. தமிழ்நாட்டில் தான் ரோட் ஷோ வந்து ஸ்டாப் ஆயிருக்கு எஸ்ஓபி வந்து இந்த இஷ்யூஸில். பாண்டிச்சேரியில் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அப்படின்னு 5ஆம் தேதி அனுமதி இல்லை, அதை தான் சொல்ல வரேன். அங்கே ப்ராப்ளம் என்னன்னா கொடுத்துருப்பாங்க. ஒரு எக்ஸ் கட்சி தலைவர் வந்தாருன்னா கொடுத்துருப்பாங்க. 1000 பேர் வருவான், 2000 பேர் வருவான்னு. இவர் வந்தால் 20,000 பேர் வருவான். 20,000 பேர் வந்து நிற்பான். 20,000 பேர் வந்து நின்னானா அது எப்படி வந்து அதை வந்து சமாளிக்க முடியும்? ஸோ ஆல்ரெடி அங்கே ஒரு பிரச்சனை நடந்திருக்கு கரூரில். அப்போ நாளைக்கு இவங்க மண்டை தான் உருளும் இல்லையா? ஸோ எதுக்கு எடுப்பானேன்னு ஒரு ப்ரிகாஷனரி மெஷர்ஸில் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்ன்ற மாதிரி ஒரு முன்னேற்பாடாக வேண்டாம், நீங்கள் இந்த இடத்துல வேணால் நடத்திங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த இடத்த ஆய்வு பண்ணுறாங்க. மழை காலம்னால அதை யோசிச்சுட்டு பிளான் பண்ணுறாங்க. இப்போ இந்த கூட்டணி கணக்குகள் அப்படின்னு பேசும்போது இப்போ கூட வந்து விஜய் அவர்களோட காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதா பார்க்குறோம். ஒரு ஒரு கால்குலேஷன் இப்போ தாவேக்கா கூட காங்கிரஸ் அப்படின்றது வந்து ஒரு வெற்றி ஃபார்முலாவாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்களா? இருக்கணும். அதனால தான் காங்கிரஸ் வந்து பேசிட்டு போகிறாங்க. மதியில் உட்காந்துருக்கிறாங்க, எதிர்கட்சியாக இருக்கிறாங்க. அவங்க ஏன் வந்து பேசணும் விஜயனாவோட? ஸோ அப்போ அந்த நிறைய இடத்துல காங்கிரஸ் தோல்வி விடுறாங்க. சரி நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும். அதை தான் சொல்ல வரேன். தாவேக்கா போய் காங்கிரஸ்கிட்ட பேசலாம். காங்கிரஸ் தானே தாவேக்கா பார்க்க பேச வந்துருக்கு. இப்போது தாவேக்கா பேசுதுன்னு கிளம்பி விஜயண்ணாவோ இல்லைனா ஆனந்தண்ணனோ கிளம்பி இவரை போய் பார்க்க போயிட்டு, ராகுல் காந்தியை பார்க்க போயிட்டு, இல்லை மல்லிகார்ஜுன பார்க்க போயிட்டு, சோனியா காந்தியை பார்க்க போயிட்டு ஒரு 4 நாள் முகாமிட்டுருக்காங்கன்னா அது வேறு. கரெக்டாக? அவங்க தானே இங்கே வந்திருக்காங்க, அவங்க தானே பேசுகிறாங்க. அப்போ யாரோட வலிமை மேலோங்கி இருக்குன்றதான் இங்கே பார்க்கணும். அமித்ஷா போய் ஓபிஎஸை பார்த்தா, ஓபிஎஸ் போய் அமித்ஷா பார்த்தா, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. 2 பேரும் தான் மீட் பண்ணாங்க, கரெக்டு தான். ஆனால் ஓபிஎஸ் அமித்ஷாவை பார்க்கறதுக்கும் அமித்ஷா ஓபிஎஸை பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அந்த விஷயத்தை தான் இங்கே நம்ம பார்க்கணும். இல்லை இப்போ இந்த காங்கிரஸ் அப்படின்ற ஆப்ஷன் அப்படின்றது எப்படி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாஜகவுக்குன்னு ஒரு எதிர்ப்பு அப்படின்றது இருக்குது. அதே போல் தேசிய கட்சிகளாக இருக்கிற காங்கிரஸுக்கும் அப்படியான ஒரு இயல்பு இருக்குது இல்லையா? ஓகே, இந்த 2 கட்சிகளும் அவ்வளோ தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ பெருசாக ஆதரிக்கிறது இல்லை அப்படின்னு. ஆதரிக்கிறது இல்லைன்னு இல்லை, ஆதரிக்க விடாமல் தடுத்து வச்சுருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்கணும் இந்த திராவிட அரசியல் ரெண்டும். ஆனால் இங்கே அப்படி அது இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அதனால் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துலையும் பங்குன்னு சொல்கிறாரு. அதற்கான உரிய மரியாதையை கொடுக்கும்போது இப்போ கண்டிப்பாக வந்து 15 சீட்டில் தான் நிற்பாங்க, அதுக்கு மேலே போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க அகாமடேட் பண்ணும் எல்லாரையும். ஸோ காங்கிரஸ் என்ன பார்க்கும், லாங் லாஸ்டிங்கில் யோசிக்கும். ஓகே, ஆல்ரெடி ஒரு கட்சி இல்லை, அதிமுகன்ற ஒரு கட்சிக்கு பெரிய இது இல்லை, நீ ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகனால தான் நிற்கிது. அப்போ 2வது இடத்துல ஆரம்பிக்கும் போதே கிட்டத்தட்ட 2வது இடத்துக்கு வராரு, முடியுது அப்படின்னா நமக்கு 29க்கு அது ஒரு பெரிய பலமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் கேசி வேணுகோபால் சொல்லியிருக்கார் இல்லையா, வில் கன்சிடர் விஜய்ஸ் அலையன்ஸ் ஆல்சோ பிகாஸ் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் நாட் அலோன் ஃபார் தமிழ்நாடு ஈவன் ஃபார் கேரளா அப்படின்னு சொல்லியிருக்காருல. ஸோ கேரளாவில் மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. கேரளாவில் தாவேகான்ற கட்சியே ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபுல்லாக. கேரளா பீப்புள், கேரளா மக்களே டிவிக்கேன்னு போட்டு தே ஹவ் ஸ்டார்டட் ஒர்க்கிங். அங்கே பொலிட்டிக்கல் இதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலையும் எப்படி வந்து அரசியல் நிகழ்வுகள், அரசியல் வேலைப்பாடுகள் நடக்குதோ அது எல்லாமே அங்கேயும் நடக்குது, கேரளாலையும். அப்போ காங்கிரஸ் அஸ் அ நேஷ்னல் பார்ட்டி, திமுகன்றது வெறும் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தானே. அப்போ விஜயனான்னு வரும்போது
அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எங்கே இருக்கும், கேரளாவில் இருக்கும், ஆந்திராவில் இருக்கும், கர்நாடகாவில் இருக்கும். சவுத் இந்தியா ஃபுல்லாகவே வரும்போது அவர் ஒரு சவுத் இந்தியன் ஐக்கானாக மாறுறாரு இல்லையா. ஆல்ரெடி அவர் இண்டஸ்ட்ரியில் சவுத் இந்தியன் ஐக்கான், ஒரு படம் ஆடும்போது சவுத் இந்தியன் ஐக்கான். நீங்கள் இவ்வளோ இதுக்கு பிகே சொன்னார்ல, எனக்கு வந்து விஜய் நான் என்னோட அட்வைஸ் விஜய்க்கு தேவையில்லை, விஜயோட சர்வீஸ் தான் எனக்கு தேவை, அவர் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தாருன்னா பீகாரில் எனக்கு வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தி இருந்திருக்குன்னு. அஃப்கோர்ஸ் இட் இன் கோ, தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். பட் அவர் அப்படி பார்த்தீங்கன்னா என் மும்பையில் இருக்குது. எஸ்ஐஆர் வந்து ஒரு பெரிய இது நடக்கும்போது லைலாமணி மும்பையில் போயிட்டா அந்த இதில் கலந்துக்கிட்டார். அப்போ இந்தியா ஃபுல்லாக தாவேக்கா, அது உலகம் ஃபுல்லாக வந்துடுச்சு. நைஜீரியாவில் ஒருத்தர் ஒரு தமிழன் இது ஓட்டிகிட்டு இருக்கா போல் போட்டு, அதில் தாவேக்கா கொடி பறக்குது. அது மாதிரி நிறையா பார்க்கலாம் உலகம் ஃபுல்லாக அங்கங்கே இட்ஸ் சொல்லி சார். பட் அதுக்குள்ளே பாயிண்ட் என்னென்னா, டிவிக்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஒரு 29 என்ன மாதிரி ஒரு அட்வான்டேஜ் தேவோட கால்குலேட்டரில் பர்முடேஷன் காம்பினேஷன் போட்டு பார்த்துருப்பாங்க காங்கிரஸ். அதனால தான் பேச வராங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ப. சிதம்பரம் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, ஆல்மோஸ்ட் செட் அப்படின்ற மாதிரி. டிஎம்கேவோட அந்த அலைன்ஸ் வந்து எப்போவுமே நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம், அன்வான்ட் டாக்கெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்ற மாதிரி அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருந்தார். ஆனால் அகெயின் டிஎம்கே கிட்ட வந்து காங்கிரஸ் டீம் வந்து பேசும்போது அதிகமாக கிளைம் இருந்ததுன்றாங்க, இப்போ டிவிகே கூட பேசுது அப்படின்றாங்க. அப்போ இன்னுமே டிஎம்கே அலைன்ஸில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிஸ் எல்லாம் வெளியே வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கல. இல்லை, இவ்வளோ நாள் பேரங்கள் தான் நடக்குது. தே ஹவ் ஸ்டார்டட். இந்த டைம் பேரம் பேசுறது தான். அது சீட்டு பேரமும் இருக்கலாம், பொட்டி பேரமும் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. இல்லை, டிவிக்கோட எக்ஸ்பெக்டேஷன் அதுதான் சொல்ல வர இல்லையா. இப்போது திமுகவில் இருக்கிற ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கட்டும், இல்லை அதிமுகவில் இருக்கிற ஒரு கட்சியாக இருக்கட்டும், பிடிக்குதோ பிடிக்கலையோ வேறு வழியிலே நிர்பந்தத்துக்காக இருப்பாங்க. இப்போ காங்கிரஸால் அதிமுகவுக்கு போகவே முடியாது, ஏன்னா அங்கே பாஜக இருக்குது. விசிகாவால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது, ஏன்னா அங்கே பாஜக இருக்குது. கரெக்டுங்களா? இந்தியன் முஸ்லீம் லீக்ன்ற ஒரு கட்சி இருக்குது, அவங்களால யோசிக்கவே முடியாது பாஜக இருக்கிறதுனால அதிமுகவோட. ஆனால் இன்று விசிகாவோ காங்கிரஸோ இந்தியன் முஸ்லீம் லீகோ இந்த மாதிரி கட்சிகளுக்கு அடுத்த ஆப்ஷனாக தாவேக்கா இருக்குது. அதே தான் இதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கிற ஒரு கட்சி, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஏசி சண்முகம் இருக்கார் வச்சுக்கிங்களேன், அவரால் யோசிக்கவே முடியாது அந்த சைட் போகிறதுக்கு. பட் இந்த சைடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் தாவேக்கா பக்கம். இந்த மிக்ஸ்டு பேலன்ஸ் ஆஃப் ரெண்டு போலரைசேஷன், ரெண்டே கட்சி தான் இருந்துச்சு இல்லை, அது இப்போ அப்படி இல்லை, அது வந்து உடையுது, டைல்யூட் ஆகுது. ஸோ சார் ரொம்ப சிம்பிள் சார், சென்ற 24 எலெக்ஷன் வரைக்கும் 51% யார் வாக்கெடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வெற்றி. இந்த முறை 34%, ஏன்னா ரெண்டு கட்சி தான் திமுக அதிமுக இருந்துச்சு, ஆனால் இந்த முறை 34% யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி. ஏன்னா திமுக தாவேக்கா அதிமுக 3 கட்சிகள் உள்ளே வந்துருச்சு. ஸோ பை 3 ஆயிடுச்சு. 2 பேருக்கு பகிர்ந்து கொடுக்குறது 3 பேர் பகிர்ந்து கொடுக்குற டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதுதான் சொல்ல வரேன். அப்போ இன்றைக்கி கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், யாருக்காக இருந்தாலும் ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடராக விஜய் வரும்போது அது தாவேக்காக்கு அந்த ஹோல்டு கொடுக்குது. அப்போ மக்கள் அந்த பக்கம் வாக்களிக்க ஆரம்பிப்பான். இப்போ வேறு வழியிலேயும் திமுக வாக்களிப்பான், வேறு வழியிலேயும் அதிமுக வாக்களிச்சவன்லாம் இன்றைக்கி அவனுக்கு ஒரு தேர்ட் ஆப்ஷன் கொடுக்குறது. அந்த தேர்ட் ஆப்ஷன் எப்படிப்பட்ட நிறைய தேர்ட் ஆப்ஷன் வந்துருச்சு. கமலஹாசன் வரைக்கும், மக்கள் நீதி மையம் வரைக்கும், கடைசியாக நாம் தமிழர்லேருந்து எல்லாருமே, நீங்கள் வைகோலேருந்து எல்லாமே வந்துச்சு. ஆனால் நம்பகத்தன்மை அஸ் அ லீடர்னு வரும்போது அது விஜயனுக்கு ஜாஸ்தி இருக்கிறதுனால அது 34% யார் வாங்க போகிறாங்களோ அவர்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்பை கொடுக்க போகிறாங்க. அது யார் அந்த மக்கள் எத்தனை பேர் கொடுக்க போகிறாங்கன்னா 34%. எஸ், ஆல்ரெடி 25% இருக்குது, இன்னொரு 10% தான் தேவை. இந்த எலெக்ஷன் நீங்கள் கேட்ட மாதிரி வந்து பேச ஆரம்பித்து மேனிஃபெஸ்டோஸ் கொடுக்க ஆரம்பித்து விஜய் கொடுக்கும்போது மக்களுக்கு அந்த நம்பகத்தன்மை வரும்போது ஆப்வியஸ்லி இன்னொரு 10% எடுத்தாலும் 35% வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படி நீங்கள் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் திமுகவால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் நம்பிட்டு இருந்தவங்க, இப்போ உதாரணம் வச்சுப்போமே, கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் இருக்காங்க நண்பர்கள், இஸ்லாமிய நண்பர்களும் கிறிஸ்துவ நண்பர்களும் பாஜக எதிர்த்தான் வாக்களிப்பாங்க. அது இந்துத்துவ கொள்கையோடு கொண்டது, அவங்க வந்து ஜனநாயக கொள்கையை எடுக்கலை. இப்போ வேறு வழி இல்லை, தப்போ ரைட்டோ அவன் தான் அவனை பிடிச்சிருந்தாங்க. இன்றைக்கி அப்படி இல்லைல்ல, இன்னும் பெட்டர்மெண்ட்டாக ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்ற போது அந்த பக்கம் திரும்ப வாய்ப்பு இருக்கும்ல, அந்த நம்பகத்தன்மை ஏறுதில்ல. ஸோ அப்போ அந்த நம்பகத்தன்மை யாருக்கு கொடுக்குது? எல்லா கட்சிகளுக்கும் கொடுக்குது. இன்றைக்கி வந்து காங்கிரஸ் பேசுகிறேன், நீங்கள் தான் சொன்னீங்க எல்லாம் முடிஞ்சிச்சு இனிமேல் பேச மாட்டாங்கன்ட்டுன்னு. இப்போ என்ன சொல்லலாம் அவரை? ஸோ அரசியல் எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எது வேணாலும் எப்போ வேணாலும் மாறும். விசிகா வரலாம், காங்கிரஸ் வரலாம், யார் வேணாலும் வரலாம், நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாமக வரலாம், எப்படி வேணாலும் நடக்கும். ஆனால் அது எந்த அளவுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த கட்சி கொடுக்குறதுன்னு வச்சு தான் நம்ம பார்க்கணும். இப்போது விஜய் அவர்கள் வந்து கடைசியாக வந்து உள்ளரங்க மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசும்போது நிறைய விஷயங்களை சொன்னார், எதெல்லாம் நாங்கள் சாத்தியப்படுத்துறதுக்கு இருக்கோம் அப்படின்னு. இப்போ வீடில் ஆரம்பித்து 2 வீலர் அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசினது அடிப்படையில்
அது அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் பட்டுச்சா? இல்லை அது அது என்ன சொல்லணும்னா, ஒரு தப்பான அவர் என்ன சொன்னாரோ அதை வந்து வேற மாதிரி ப்ரொபகண்டா பண்ணிட்டாங்க. அவர் தரேன், விஜய் வந்து எல்லாருக்கும் ஒரு வீடு கொடுக்க போறாரு, விஜய் நான் எல்லாருக்கும் ஒரு பைக்கு கொடுக்க போறேன். அது அப்படி கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டில் இருக்கும் என் தமிழ் மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொந்த வீடு இருக்கணுன்றது என்னோட ஆசைன்றார், என்னோட கனவு, என்னோட ஆசைன்றார். அது ஒன்றும் தவறு இல்லையே. ஒரு தலைவன் தன்னோட தன் மக்கள் நல்லா சந்தோஷமா இருக்கணும் சார். அந்த என் பாயிண்ட் எல்லாருக்குமே தனக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்குன்னு ஆசைப்படுவாங்கல்ல, அதை தான் அவர் சொல்றாரு. அந்த வீட்டில் காரு லட்சியம், அட்லீஸ்ட் பைக் நிச்சயம்ன்றார். அப்போ அது என்ன சொல்ல வராது, உங்களோட வளர்ச்சியை மேம்படுத்துவேன்றார். உதாரணத்துக்கு நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா? இல்லை, வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னு வச்சுப்போமே. இருக்கா இல்லையான்னு தெரியல. வாடகை வீட்டில் தான் இருக்கேன். இப்போ உண்மையிலே வாடகை வீட்டில் தான் இருக்கீங்களா? சரி, ஓகே. இப்போ வாடகை வீட்டில் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் சம்பளம் ஒரு 50,000 வச்சுப்போம். 50,000 நீங்கள் சொந்த வீடு வாங்க முடியுமா? முடியாது. ஏன்னா வீட்டில் இருக்கிற பல பிரச்சனைகள் இருக்குது, அதை பார்க்கணும். நம்மளோட அன்றாட தேவைகள், செலவுகள், குழந்தைகள் படிப்பு, பசங்க படிப்பு, இந்த மாதிரி வண்டி, பெட்ரோல், இதெல்லாம் யோசிச்சு போகும்போது அந்த 50,000 பத்த மாட்டேங்குது. மாத கட்சியில் கடன் வாங்கி ரொட்டேஷன் பண்ணுறோம். அப்போ எங்கேருந்து வீடு நம்ம யோசிக்க முடியும்? வாடகை வீட்டிலேருந்து. அதுவே உங்களுக்கு ஒரு 1,00,000 சம்பளம் அப்படின்னா, அப்போ அந்த சொந்த வீட்டுக்கு யோசிப்பீங்களா? பரவாயில்ல, செலவு போனாலும் மாதம் எனக்கு ஒரு 25,000 நிற்கிது, 30,000 நிற்கிது. இந்த 30,000 நான் வீடுக்கு நான் வாடகை கொடுக்கறதுக்கு ஆல்ரெடி வாடகை ஒரு 15,000 கொடுத்துட்ருக்கேன். அது போக ஒரு 30,000 நிற்கிது. அந்த 15 ஒரு 30, 45,000 கட்டினேன்னா 10 வருஷத்தில் எனக்கு ஒரு சொந்த வீடு ஆகிடுமே அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. அப்போது உங்களை இன்றைக்கி வாங்குகிற உங்களோட வாழ்க்கையின் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய, உங்கள் வாழ்வாதாரத்தை இன்னும் மெருகேற்றக்கூடிய அளவுக்கு ஒரு அரசாங்கத்தை கொண்டு வருவார். கலெக்ஷன் இல்லாத ஆட்சி, கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட், கமிஷன் இல்லாத கவர்மெண்ட், ஒரு நேர்மையான ஒரு அரசியலை கொடுத்தார் அப்படின்னா அது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும், விலைவாசியை குறைக்கும், உங்களுக்கான மிச்சப்பட்டு. சார், இந்த காலத்தில் நம்ம 50,000 சம்பாதிக்கிறோம், ஆனால் நம்மளால் ஒரு 1/2 சவரன் நகை வாங்க முடியல. அந்த காலத்தில் வெறும் 5 ரூபா தான் சம்பாதிச்சாங்க, ஆனால் அவங்களால ஒரு 1/4 சவரன் 1/2 சவரன் நகையே வாங்க முடிஞ்சுது. அப்போ அந்த விலைவாசி ஏற்றத்துக்கு போல் நம்மளோட சம்பளம் உயர்ந்திருக்கா? கண்டிப்பாக கிடையாது. நமக்கு வருஷத்துக்கு மேக்ஸிமம் 2%லேருந்து 5% வரைக்கும் தான் நமக்கு உயர்த்துவாங்க சம்பளம், 5% மேக்ஸிமம். ஆனால் விலைவாசி வருஷத்துக்கு 15% ஏறிட்டு போகுது. அப்போ அதை மேட்ச் பண்ண முடியாது. ஆகுது, கடனாளியாக தான் ஆகிறோம். இப்போ நீங்கள் உங்ககிட்ட கடன் இருக்கும், ஏன் கடன் ஆச்சு? ஏன்னா வாங்கும் சம்பளத்துக்கு ஏற்ற செலவு பண்ண முடியல, அதிகமாக போகுது, நம்மளை மீறி போயிட்டுருக்கு. அதை தான் அவர் சொல்கிறார், உன்னோட செலவை விட உன் வரவை ஏற்றி கொடுக்குறேன், அதுதான் வந்து உன் வாழ்க்கையை மேம்படுத்துகிறேன், உன் வாழ்வாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறேன். ஐ மீன் உன்னோட பொட்டென்ஷியல் ஏற்ற மாதிரி உனக்கான சம்பளத்தை மேம்படுத்தி கொடுக்குறேன்றது. அப்படி வரும்போது நீங்கள் சொன்ன பைக்காக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், கிடைக்கும்ன்றது அங்கே இருக்குது. இல்லை, அது அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் எடுபட்டதான்னு கேட்குறேன். கண்டிப்பாக எடுபடும், எடுபடாமல் இருக்காது. இன்றைக்கி இந்த திட்டம் 2012 கொண்டு வராங்க, ஓகேங்களா? திட்டம் அதாவது ஹவுசிங் போர்டு வந்து 1975 வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இந்த கலைஞர் வீடு திட்டம் 2000 வருது. அதை கொண்டு வந்து அது வந்து அவங்க வந்து என்ன பிளான் பண்ணுறாங்க, இப்படி ஒரு திட்டத்தை பிளான் பண்ணுறாங்க. இது வரைக்கும் 58% தான் இருக்குது 25 வருஷத்தில். நாங்கள் என்ன சொல்கிறோம், 100 விழுக்காடு ஆகிறதுக்கான வேலைகள் பார்க்குறோன்னு சொல்ல வரோம். 58% தானே வீடுகள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சொந்த வீடு வச்சுருக்கிறவங்க இருக்காங்க. அப்போ பாக்கி 42% எங்கே போகிறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அவங்களுக்கான வீடு கொண்டு வரணும் தான் எங்களோட பிளான். அதை தான் அண்ணன் வந்து சொல்கிறாரு. இப்போ சமீபத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் வடிவேல் அவர்கள் பேசியிருந்தார். பேசும்போது திமுக தான் ஜெயிக்க போது, 200 நிச்சயம், அதுக்கு மேலே லட்சியம் அப்படின்னு ஏற்கனவே அவர் திமுகக்காக பரப்புரையெல்லாம் செஞ்சுருந்தார். இந்த ஒரு தேர்தலையும் திமுகவுக்கு ஆதரவாக விஜய் அவர்களுக்கு எதிர்ப்பாகவே அந்த பிரச்சாரம் இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. அது எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? வடிவேல் என்னவா இருக்காரு? ஆக்டராக இருக்கார். வடிவேல் ஆக்டரா? நீங்கள் வடிவேல் ஆக்டர்னு கூப்பிடுவீங்களா இல்லை காமெடின்னு கூப்பிடுவீங்களா? ஓகே, காமெடி ஆக்டர். காமெடி ஆக்டர் எல்லாருமே. ஓகே, பட் ஜென்ரலாக அவருக்கு காமெடியன் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. வடிவேல் காமெடி இருக்காடா படத்தில், இல்லை வடிவேல் காமெடியன், வடிவேல் நடிக்கிறாருன்னு சொல்லுவாங்களே. அதை தான் அதிமுக எடுத்துருக்குது. ஸோ 2026 அவங்களுக்கு ஒரு காமெடியான இது வந்து ஆல்ரெடி ப்ரூவன். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஜெயலலிதா அம்மாவும் விஜயகாந்த் கேப்டனும் வந்து போடும்போது அவர் எதிர்த்து இதே திமுகவுக்கு பேசினார். அப்போ திமுக நிலைமை என்ன? வரலாறு மீண்டும் பேசப்படும், நடக்கும், ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்னு வச்சுக்கலாம். அவ்வளோதான் அவருக்கெல்லாம் சொல்ல முடியும். நம்ம எப்போவுமே அரசியல் பேசுகிறவங்க, அரசியல் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் இருக்கிறவங்க பேசலாம். அதெல்லாம் சும்மா வந்து அவர் படத்தை நடிச்சு கொடுத்தாரு, நாளைக்கு இது மூலமாக 2 படம் கிடைக்கும் போகுன்றவங்க பேசுகிறதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்து பேசணும். அவர் ஒருவேளை
திமுகவில் சேர்ந்து ஒருவேளை திமுகவில் சேர்ந்து அதிகாரப்பூர்வமாக அவர் ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு பேச சொல்லுங்கள், அப்போ பேசுவோம். ப்ரொஃபஷனலாக மெயின்டைன் பண்ணுவோம். ஓகே. குப்பம் சூப்பம் பேசுறதுக்கெல்லாம் நம்ம பேசிட்டே இருந்தோம்னா அதுக்கு வந்து நாளைக்கு இது வடிவேலு பேசுவார், இன்னொரு நாள் சிங்கமுத்து பேசுவார், இப்படியே பேசிட்டு அரசியலை காமெடி ஆக்கிட்டு தான் போயிட்டு இருப்பாங்க. கான்ஃபிடென்ட்டாக யார் வேணாலும் வரட்டும், அவரோட தொழிலையோ இல்லை சில மிகப்பெரிய நகைச்சுவை நடிகை நம்மளாம் திருப்பி வைக்கிறது சாதாரண விஷயம்ல பண்ணிட்டார். பட் அரசியல் பேசுகிறாரு, மேடை ஏறி பேசுகிறாரு, ஒருத்தருக்காக பேசுகிறாரு, பேசிட்டு போட்டோம். அதற்கு நீங்கள் விமர்சனம் வைக்கணும்னா ப்ரொஃபஷனலாக தான் விமர்சனம் வைக்கணும்னு சொல்லலாம். நேற்று நான் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கேல்குலேஷன் செட்டில் ஆகிறது இல்லை ஒரு சிம்டம்ஸ் தெரிகிறது அப்படின்றது ஆஃப்டர் ஜனநாயகன் ரிலீஸ் அப்படின்னார். கிட்டத்தட்ட ஜனநாயகன் ஒரு வெற்றி படமாக மாறுச்சுன்னா அதுவுமே தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்னாரு. இப்போ ஜனநாயகனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்குன்றது பார்க்குறீங்க? அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. சம்மந்தம் இல்லை, தப்பான கால்குலேஷன். நான் அடித்து வேணாலும் நீங்கள் வேணாலும் அந்த சீனியர் ஜேர்னலிஸ்ட்ன்றீங்க, அவர் யாருன்னு தெரியாது, வேணா அவங்க கூட நான் விவாதம் பண்ண கூட ரெடி. இல்லை எந்த விதத்துலையுமே அந்த மூவி ஒரு இம்பேக்டை கிரியேட். அந்த படம் ஹிட்டுனாலும் சம்மந்தம் இல்லை, ஃப்ளாப்பே ஆக வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் சம்மந்தம் இல்லை. இது வேற அது வேற, அது தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இது வேற அது வேற, இதுக்கு அதற்கும் எந்த விதமான ஒரு கனெக்ஷனும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். விக்ரம்னு ஒரு படம் வந்துச்சு, கமலஹாசன் நடிச்சு, அவரோட கெரியர்லேயே பெஸ்ட்டு, இன்ஃபேக்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியிலே பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் அது எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிச்சு. 450 கோடி ஏதோ சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஜெயிலர் பிரேக் பண்ணுது. ஆனால் அதுக்கு அவர் நடித்து முடித்து அடுத்த 3 மாதத்தில் கார்ப்பரேஷன் எலெக்ஷன் வருது, ஒரு இடம் கூட ஜெயிக்கல. அப்படியெல்லாம் மக்கள்லாம் வந்து அப்படியே சினிமாவை பார்த்து உடனே போயிட்டு ஓட்டு குத்திடுவான்லாம் இல்லை. அதெல்லாம் ஒரு 0% கூட, அது 0.0%, 1% கூட வர வாய்ப்பு கிடையாது. இல்லை காரணம் என்னன்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து சினிமால இருந்தே விஜய் அவர்களை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க சார். அது வேறு சார். நீங்கள் பாயிண்ட்டை நம்ம எப்படி எடுக்கணும்? நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, இப்படி வச்சுப்போமா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எம்ஜிஆர் ஜெயிச்சார், முதலமைச்சரானார். முதலமைச்சரானதுக்கப்புறம் கடைசியாக நடித்த படம் என்ன? மதுரை மீட்டர் சுந்தரபாண்டியன். டிசாஸ்டர் படம், ஃப்ளாப். நாங்கள் முதலமைச்சராகி தோக்குறாரா வச்சுக்கலாமா? அந்த படம் ஃப்ளாப் தானே. எம்ஜிஆரோட கெரியரில் 2 படம் ஃப்ளாப்பு, அதில் இந்த ஒரு படம் ஃப்ளாப்புன்னு நான் கேள்விப்பட்டேன். மேபி நான் வேணால் டீட்டெயில் வேணால் எடுத்து தரேன், எவ்வளோ ஓடிச்சு, என்ன பட்ஜெட்டு, எவ்வளோ கலெக்ஷன் வேணாலும் நம்ம பேசுவோம். நீங்கள் கேட்டது எனக்கு நம்மளாம் இப்போ பிறக்கலை, நமக்கு தெரியல. சொல்ல வரேன் ஒரு பாயிண்டில், மதுரை மீட்டர் சுந்தரபாண்டியன் ஃப்ளாப்பு. முதலமைச்சராக அப்போ அந்த மக்கள் படத்தில் நடிச்சது தானே முதலமைச்சர் ஆக்குனாங்க. முதலமைச்சர் ஆக்குறோடனே அந்த படம் வந்து ஏன் ஃப்ளாப் ஆகுது? ஓட வேண்டியது தானே. அப்போ இன்னும் 10 மடங்கு ஓடி இருக்கணும்ல. வழக்கமாக ஒரு படம் வந்து ஒரு 10 கோடி ரூபா பண்ணுதுன்னா இந்த படம் 100 கோடி பண்ணியிருக்கணும்ல. ஏன் எடுக்கலை? என்ன கணக்கு? ஸோ அப்போ மக்கள் வந்து அதை சிங்க் பண்ணிக்க மாட்டாங்க. பண்ணல. சரி உங்கள் பிரகாரம் வரேன். உதயநிதி ஸ்டாலின் உதய் ப்ரோ படம் நடிக்கிறாரு, அவரோட நடித்தார், அவரோட எல்லா படமும் ஃப்ளாப்பு. ஒரு படம் கூட பெருசாக போகல, எல்லாருக்கும் தெரியும். மாமன்னன்லாம் ஓடிச்சு. வரேன் சார். அது இப்போ போட்டால் பட்ஜெட் என்ன, கலெக்ஷன் என்ன, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. நான் ஜென்ரலாக சொல்கிறேன். அவர் நடித்த படங்கள் எல்லாம் போச்சு. ஆனால் எம்எல்ஏவா ஜெயிச்சார். எம்எல்ஏ ஜெயிச்சாரா ஜெயிக்கலையா? ஜெயிச்சார். அது மாமன்னன் அதுக்கப்புறம் அவர் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் வந்துச்சு. நான் சொல்கிறது அதுக்கு முன்னாடி, எம்எல்ஏ ஆற்றுக்கு முன்னாடி நடித்த படங்கள் நம்மளாம் நிறையா வரும். சில படங்கள்லாம் அது எதுவுமே ஓடலை. அவரோடது கழகத் தலைவன் அது இதுன்னு நம்மளாம் நிறையா நடித்தார். ஃப்ளாப் தானே எல்லா படமும். அப்புறம் எப்படி ஜெயிச்சார்? ஸோ இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அவர் அந்த இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி அவர் ஐகான் ப்ரூவ்டு. புரிஞ்சுங்க. அவரோட படம் வந்து ஃப்ளாப்புன்னீங்கன்னா 300 crores, ஹிட்டுனா 500 crores. அந்த 100-150 கோடின்றது அதனால தான் மினிமம் கேரண்டின்னு சொல்லுவாங்க. அவர் அந்த லெவலுக்கு போயிட்டார். இப்போ அவர் இந்த படத்தை எல்லாமே என்ன பிரேக் பண்ண போகுது? இவரோட ரெக்கார்டே பிரேக் பண்ணுதா, இல்லை ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரி ரெக்கார்ட் பிரேக் பண்ண போகுதா, இல்லை சவுத் இந்தியா பிரேக் பண்ண போகுதா? இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குல்ல. இதை நோக்கி ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி அந்த படம் 500 கோடி பிஸ்னஸ் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஆகாத பிஸ்னஸ், தேட்டரிக்கல் பிஸ்னஸ் 105 கோடி ரூபா ஆயிருக்கான். ஹையஸ்ட்டாக 105 கோடி ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவல். அதுக்கும் இந்த அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது வேறு. அந்த படம் ஹிட்டுனா இவருக்கு வந்து உடனே ஓட் போட்டு, நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க, சூப்பர் டூப்பர் ஹிட்டு, 1000 கோடி கலெக்ஷனு. அப்போ வந்து அந்த நீங்கள் சொன்ன ஜேர்னலிஸ்ட் ஒத்துக்கிறாரா? திமுகவும் அதிமுகவும் டெபாசிட் எழுந்துரும், 200 சீட்டு இவர் ஜெயிப்பார் அப்படின்னு ஏற்றுக்கலாமா? அப்படி ஏற்றுக்க முடியாது. லாஜிக்கே இல்லைல்ல. அதுதான் சொல்கிறல்ல, மக்கள் வந்து சினிமா பிடிக்கும். ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னா வடிவேல் தான் சொன்னார் 2011 எலெக்ஷன் டைமில்,
அப்போ வடிவேல் சொன்ன பேச்சு எடுபடவே இல்லையே. இப்போ யார் நிர்ணயிப்பா? சினிமா நிர்ணயிக்காது. மக்களிடம் செய்யும் சேவையும் மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிற அந்த வாக்குறுதிகள் தான் போய் நிற்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் கலைஞர் கொடுத்த டிவி, கலைஞர் டிவி கொடுக்குறாங்க. அந்த வாக்குறுதி மாறப்பட்டுச்சு, கொடுத்துச்சு. அதே மாதிரி இங்கே வருது. இந்த அம்மா அடுத்த எலெக்ஷன் அப்போ தோற்குறாங்க. அந்த அம்மா அடுத்த எலெக்ஷன்லாம் பண்ணுறாங்க, லேப்டாப் கொடுக்குறேன், ஆடு மாடு கொடுக்குறேன், புரியுதுங்களா, தாலிக்கு தங்கம் கொடுக்குறேன் அப்படின்ற போது அதை தான் பார்த்தான். கலைஞர் கூட தான் கதைவசனம் எழுதினார் பல படத்துக்கு. அந்த பொன்னர் சங்கர்லாம் அவர் இருக்கும்போது எழுதினது. அந்த படம்லாம் ஓடிச்சா இல்லை ஜெயிக்க வச்சு தான் ஜெயிச்சார்ல. அந்த படம் ஃப்ளாப்பு, பட் அவர் ஜெயிச்சார் அந்த டைமில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மக்கள் வந்து ஏதோ சினிமா பிடிக்கும், விஜயனாவை பிடிக்கும், சினிமாவை பிடிக்கும். ஆனால் அது வேற, இது வேற. இது வந்து அவனை தலைவனாக நம்பி எடுக்கிறான். அது சினிமா வேற, இது வேற. அது அவ்வளோலாம் எல்லாத்தையும், அது ஒரு பாட்டு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அது ஒரு பாட்டு. அவர் அங்கே போட்ட அந்த விதை இன்றைக்கி அரசியலுக்கு ஒரு மரமாக, விழுதாக மரமாக வந்து கொண்டு இருக்கிறது, வளருது. அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஆனால் இதனால தான் அது நடக்கும், அதனால தான் இது நடக்கும்ன்றதை ஏற்றுக்கிற இடத்துல இல்லை. மக்கள் அப்படிப்பட்டா இல்லை. இது இவர் என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுப்பார்? ஒரு வீடுக்கு ஒரு லட்சியம் சொல்கிறாரு. அன்றைக்கு அண்ணா சொன்னார் 67 ஆட்சி அமைக்கும் போது என்ன சொல்கிறாரு அவர்? 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம்ன்றார். அந்த 1 படி நிச்சயம், ஏன்னா அன்றைக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பஞ்சமும் பற்றாக்குறையும், உணவு பற்றாக்குறையும் இருந்துச்சு தமிழ்நாட்டில். அப்போ அவர் சொல்லும்போது அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல, கஷ்டப்பட்டாங்க மக்கள். அப்போது அந்த 1 படி நிச்சயம் தான் அவரை வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம், அந்த 1 படி நிச்சயம், இதுதான் முக்கியமாக 1 படி நிச்சயம், அதுதான் கொண்டு போய் உட்காந்து வச்சுது ஆட்சியில். அப்படி அந்த மாதிரி இவர் கொடுக்க போகிற தேர்தல் வாக்குறுதிகள் இருக்குல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு சொல்லியிருக்காரு, நோ காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்கிறாரு, ரேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பெண்கள் பாதுகாப்பு, கல்வி, மருத்துவம், இதெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க? எப்படி கொடுக்க போகிறீங்க? எப்படி கொண்டு போக போகிறீங்க? இதுக்குத்தான் மக்கள் வாக்களிப்பானே தவிர ஜனநாயகனுக்கு. அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கணக்கு பிரகாரம் வரேன், தமிழ்நாட்டில் வெறும் விஜயனா மட்டும்தான் ஹீரோ, விஜயனா மட்டும்தான் நடிக்கிறாரு, அதை பார்த்துட்டு வாக்களிக்க போகிறான். இப்போ நிறைய பேர் சொல்கிறானே தல ரசிகன் தளபதி தொண்டன்னு. அப்போ தனுஷ் ரசிகன் வாக்களிக்க மாட்டானா? சிவாஜி ரசிகர்கள் வாக்களிக்க மாட்டாங்களா? எம்ஜிஆர் ரசிகர், ரஜினி ரசிகர்கள் வாக்களிக்க மாட்டாங்களா? அஜித் ரசிகர்கள் வாக்களிக்க மாட்டாங்களா? சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் வாக்களிக்க மாட்டாங்களா? இன்னைக்கு இருக்கிற பிரதீப் ரங்கநாதன் வாக்களிக்க மாட்டாங்க ரசிகர்கள். அப்படியே கன்சாலிடேட் ஆகும், இல்லை ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறது தான். இம்பாக்ட்ன்றது வந்து அது வந்து ஒன்றுமே இல்லை, ஆல்ரெடி இம்பாக்ட் ஆயிடுச்சு, புரியுதுங்களா? இதுக்கப்புறம் ஒரு புதுசாக இம்பாக்ட் பண்ணி அதை கொண்டு வந்து நிறுத்தணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்ல வரேன். நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் அது எத்தனை சதவீதம் விஜயனாக்கு? நாளைக்கு ஒருவேளை நாளைக்கு இப்படி வச்சு போனால் விஜயனா ஜெயிச்சிட்டார், அதுக்கு ஜனநாயகம் தான் காரணமா? அப்படி சொல்ல வச்சுக்கலாமா? அப்போ அவர் எதுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ விமர்சனம் வரணும்? ஜனநாயகன் ரிலீஸ் ஆன உடனே கட்சி ஆரம்பிக்கிறேன், எலெக்ஷன் நிற்கணும்னு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாமே. எதுக்கு 2 வருஷம் முன்னாடி, எதுக்கு 2024 எம்பி எலெக்ஷன் நிற்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறாரு? காரணம் என்ன? அப்போது அந்த அரசியல் புரிதல் மக்களுக்கு வரணும், என்னோட அரசியலோட என்னோட கொள்கைகள் கொண்டு போய் சேரணும், நாம் எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்கிறோம், அவனை பக்குவப்படுத்தி கொண்டு வர்றார். எனக்கு வாக்களிக்க போகிறவனை பக்குவப்படுத்துறார், புரியுதுங்களா? அப்போ அவன் என் தலைவன் அரசியலுக்கு வந்துட்டான்டா, இவ்வளோ நாள் நீங்கள் சொன்ன மாதிரி சினிமாவையும் சிங்கிளையும் டீசரையும் பார்த்துருந்தவன் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டான்டா அப்படின்றம்போது, அப்போ அவன் என்ன பண்ணுறான்? 2024 உட்காந்துட்டு யாரெல்லாம் எலெக்ஷனில் நிற்கிறாங்க, எப்படியெல்லாம் நடக்குது, என்ன மேனிஃபெஸ்டோ வருது, யாரோட கூட்டணி, என் தொகுதியில் யார், இதெல்லாம் பார்க்குறான். எதுக்கு? இதெல்லாம் நீ சீரியஸாக எடுத்துக்கோன்னு சொல்லி 2026. அப்போ நம்ம பசங்க எல்லாருமே, தமிழக மக்களுமே வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 2வது 3வது இடம் ஈக்குவலாக இருக்குது. 20% வாக்குகள் வந்து விஜய் நான் குறையாமல் வச்சுருக்காருன்னு சொல்லி ஒரு ஊடகங்கள் சொல்லுது, 20 to 25%. இப்போ அந்த 20% வந்து எப்படி வந்துச்சு? ஜனநாயகனுக்காக வந்துச்சு. ஏற்கனவே அவர் சிம்பிள் அஸ் தட் ஹீ இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங். அவரோ ஒரு 30 வருஷம், 33வது வருஷம் அவர் வந்து இண்டஸ்ட்ரியில் 9ஆம் தேதியோட 33வது வருஷம் அவருக்கு வந்து இதுவாகிறார், சினிமாக்குள்ளே வருது. அந்த 33 வருஷத்தை அவர் கன்வெர்ட் பண்ணுறாரு பொலிட்டிக்கலுக்குள்ளே, தனக்கான பேஸ்மெண்ட்டை. அவ்வளோதான். இப்போ நீங்கள் இருக்கீங்க, நார்மலான ஒரு பில்டிங்கில் இருக்கீங்க, ஒரு சொந்த பில்டிங்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மாற்றுறீங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு கணக்கு இது. தன்னோட அடித்தளத்தை அப்படியே செட்டப்பை மாற்றுறாரு, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு. அதில் பிடிச்சவன் பிடிக்காதவன், வேணுங்கிறவன் வேணான்றவன், இந்த மாதிரி நிறைய மாற்று கருத்து இருக்கான். பட் ஓவராலாக பார்க்குறோம். அப்போ புதுசாக கூட ஒருத்தன் வருவான், சினிமாவே பிடிக்காதவன் பாலிடிக்ஸ் பிடிக்கும், அவன் உள்ளே வருவான். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குல்ல, அப்படி தான் போமே தவிர ஒரு ஜனநாயகன்றது
பெருசாக இம்பேக்ட் கொடுத்து அதுதான் அவரை ஜெயிக்க வைக்க போகுன்றதெல்லாம் கிடையாது. இந்த வெற்றிங்கிறது வேற ஒரு பரிமாணத்தில் அவர் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துட்டாரு, சேர்த்து கொண்டு இருக்கிறார், சேர்ப்பார். அதுதான் முக்கிய காரணம். 99.9%. நீங்கள் சொன்ன மேபி அந்த ஜேர்னலிஸ்ட் சொன்ன மாதிரி 0.1% நிற்கலாம் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை பொறுத்து நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். இன்னும் வரக்கூடிய நாட்களை பார்ப்போம் என்னெல்லாம் மாற்றங்கள் இருக்குன்னு. அதை தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேசலாம். பிரதர், நீங்கள் சொன்ன பாயிண்டில் வச்சுட்டா கூட அந்த ஜேர்னலிஸ்ட் யாராக இருந்தாலும் சரி, 2026 எலெக்ஷனும் நாங்கள் தான், கலெக்ஷனும் நாங்கள் தான். ஓகேவா? நன்றி. நன்றி. The Great KFC Festival 9 piece chicken flat 299 9 ஓட swag வெறும் 299 ஓட tagல. MCR Pure Cotton Club formals and casual shirts. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.